ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ growth ஸ்கேன் ரிப்போர்ட் அண்டு டாப்லர் ஸ்கேன் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ப்ளசண்ட்டாக ஆன்டீரியர் நாட் லோ லைன் இருக்குது. லிக்கியரும் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த இதில் ரொம்பவே இந்த குழந்தைக்கு எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 160 BPM. எஸ்டிமேட்டட் வெயிட் வந்து 388 இருக்குது. இது ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு 5 மாத ஸ்கேன்லேயே 400-450 இருக்கணும். எனக்கு வந்து 7வது மாதத்துலேயே 388 தான் இருந்தது. ஜெஸ்டேஷன் ஏஜ் 26 weeks 3 days. ப்ளசண்ட்டாக லிக்விடு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் போன ஸ்கேனில் வந்து அனாமலை ஸ்கேனில் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது இன்னும் அதிகமாகி ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருச்சு திரும்ப. அதனால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த குழந்தைக்கு. எதுவுமே இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு அபார்ஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டயாலிஸ்டிக்கு ரிவர்ஸ்டு எல்லாமே ரிவர்ஸ் ஆகி திரும்ப ரிவர்ஸ் குழந்தைக்கு போகாமல் திரும்ப வந்துடுச்சு. குழந்தைக்கு ரத்தமே போகலை. இன்க்ரீஸ் டயாலிஸ்ட் ஃப்ளோஸ் இன் த மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, ரிவர்சல் ஆஃப் வேவ்ஸ் இன் டக்டஸ் வினோஸ், செரிப்ரல் பிளசண்டல் எல்லாமே ரிவர்சல் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே ஊசி போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இருந்தாலுமே எனக்கு சரியே ஆகலை. லாஸ்ட்டாக அந்த குழந்தைய நாங்கள் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிட்டோம்.